அஸ்ஸலாமு அலைக்கும். 7வது கேள்வியில பார்ப்போம். 7வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி வர்க்கமூலம் 75 முதலாம் அண்ணளவாக்கம் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்கணும், இதில் உங்களுக்கு என்ன, இந்த வர்க்கங்கள்ட்ட பெருமானம் தந்திருக்கீங்க உடையில காண்டு. அப்போ 75ங்கிறது இந்த தந்த பெருமானங்களுக்கு எதுக்கு இடையில் வருதுன்னு பாருங்கள். 73.96க்கும் 75.69க்கும் இடையில் வருது. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு 75 வரும். அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒரு பெருமானம் தான் 8.6 இல்லாட்டி 8.7 தான் விடையாக வரப்போகுது. அப்போ இந்த ரெண்டில் எது கிட்டேன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதை எப்படி பார்க்குறேன், கழிச்சு பார்க்குறேன். 75/73.96. இதை கழிச்சோம்னா 1.04. அடுத்தது 75.69 75 கழிக்கிறோம். கழிச்சா 0.69. அப்போ எது கிட்ட, இந்த 75.69 தான் கிட்ட. அப்போ அதுக்குரிய வர்க்கமூல பெருமானம் என்ன, 8.7. வர்க்கமூலம் 75 வர்க்கமூலம் 75 முதலாம் அண்ணளவாக்க விடை என்ன வரும், 8.7. சரி, 8.7. இது 7வது கேள்வி. அடுத்த கேள்வி 8வது. தரப்பட்ட வெண்வரி படத்தில் நம்பர் ஆஃப் A 15, நம்பர் ஆஃப் B 8, A1 இப்போ B, அடுத்த A இடைவிட்டு B நிரப்பி இதை காணட்டாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ நாம் வருவோம், இதில் போடுவோம். நம்பர் ஆஃப் A 15. அப்போ ஏங்கிற வட்டத்துக்குள்ளே வாராக்கள் 15. நம்பர் ஆஃப் B 8. அப்போ பியில் வாராக்கள் 8. அப்போ இதை இவடத்துக்கையும் போடலாம் நீங்கள், இல்லாட்டி இதுக்குள்ளேயும் போடலாம். பிக்குள்ளே வாராக்கள் 8. அப்போ ஏயில் வாராக்கள் 8 பேர் பிக்குள்ளேயும் வருவாங்க. அப்போ ஏயில் வாராக்கல்ல பிக்குள்ளே வராதாக்கள்னு பார்த்தோம்னா அவங்க 7 பேர். சரியா, இதை போட்டாச்சு. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி இருக்காரு, நம்பர் ஆஃப் A1 இப்போ B அப்படின்னா என்ன, ஏயும் பியும் சேர்த்து, ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்காரு. ஏயும் பியும் சேர்ந்து இந்த 8 இந்த 7 மொத்தமே 15. சரியா, இது என்னத்துக்கு சமனாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஏக்கு சமனாக இருக்கும். அப்போ என்ன விட 15. அடுத்தது கேட்டிருக்காரு, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பீட நிரப்பி. சரியா, பீட நிரப்பி. அப்போ ஏக்குள்ள வரணும், ஆனால் பிக்குள்ள வரப்போகிறா. பீட நிரப்பி என்னென்ன, பிக்குள்ள வரப்போகிறா, ஏயில் வரணும். அப்படின்டா யாரு, இந்த ஏயில் பிக்குள்ள வர இந்த 8 பேரையும் முட்டு போட்டு வெளியால் இருக்கிற ஆட்டம். அப்போ இவ தானே என்ன, இந்த ஏக்குள்ள வாராக்கள் பிக்குள்ள வராத ஆட்டம். அப்போ அவள் எத்தனை பேர், 7 பேர். அப்போ இதுக்கு விட என்ன வரும், 7 வரும். சரியா, இது வெண்வெளி படத்தில் மூலகங்கள் எண்ணிக்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் தெரியும். சரியா, 9வது கேள்வி. 9வது கேள்வி, தரப்பட்ட உருவில் ஏடிபி ஏசிபி ரெண்டும் சமணம். ஏடிபி இந்த கோணம், அடுத்தது ஏசிபி இந்த கோணம், இது ரெண்டும் சமணம். ஏபிசி பிசிடி ஆகிய முக்கோண ஜோடியில் ஒருங்கி செய்வதற்கான சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டிருக்காரு. அப்போ மொத்தம் நம்ம 4 சந்தர்ப்பம் படிச்சிருக்கோம். முதலாவது செம்பக்கம் பக்கம், ரெண்டாவது பக்கம் பக்கம் பக்கம், மூணாவது பக்கம் கோணம் பக்கம், நாலாவது கோணம் கோணம் பக்கம். சரியா, அப்போ செம்பக்கம் பக்கம்ங்கிறது செங்கோண முக்கோணிக்கு தான் பாவிக்கிறேன். அப்போ அந்த விதி பொருந்துமான்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டுமே செங்கோண முக்கோணி. இதில் ஒரு பக்கம் சமனாரி, ஏபிங்கிறது ரெண்டுக்கும் பொது பக்கம். அப்போ ஒரு பக்கம் சமனாக வருது நமக்கு. சரியா, செம்பக்கத்தை பாருங்கள், ஏபிசியில் ஏசி செம்பக்கம்,
ஏபிடியில் வந்து பிடி செம்பக்கம். அது ரெண்டும் சமணங்கிறதுக்குரிய தரவும் நமக்கு தரலை. அப்போ இந்த விதி வருமா? வராது. இது வராதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது விதியும் வராது. ஏன்? நமக்கு இன்னொரு பக்கம் சமன் இல்லையே, ஒரு பக்கம் தான் சமனாக இருக்கு. இப்போ 3 பக்கமும் அடுத்த முக்கோணிற 3 பக்கத்துக்கு சமனாக இருக்கணும். அப்போ ரெண்டாவது விதியும் வராது. மூணாவது பக்கம் கோணம் பக்கம். நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு சமனண்டு. இன்னொரு கோணம் அவர் சமனண்டு தரவு தந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இப்போ செம்பக்கம் சமன் இல்லைன்னு பார்த்தோம். ஏடியும் பிசியும் சமனா? அதுவும் சமன் இல்லை, தரவு தரலை நம்ம. அப்போ இந்த விதியும் எடுக்கல. அப்போ நம்ம காட்டக்கூடிய ஒரே ஒரு விதி என்ன? கோணம் கோணம் பக்கம்தான். எப்படி என்றா, முதலாவது ஏடிபி சமன் ஏசிபி என்னந்திருக்காருவா, இது ஒரு கோணம் சமன். அடுத்தது செங்கோணத்தை எடுக்கலாம்பா, டிஏபி சமன் சிபிஏ, செங்கோணத்தை எடுக்கலாம். அப்போ அது ஒரு கோணம். அடுத்தது ஏபி வந்து பொது பக்கம் ரெண்டுக்கும், அப்போ ஒரு பக்கம் எடுக்கலாம். அப்போ என்ன விதியில் ஒருங்கி சேவிக்கலாம்? கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம். அப்போ ஒருங்கி சேவைக்கான சந்தர்ப்பங்கள் இருக்காரு. அப்போ கோணம் கோணம் பக்கம்ங்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். அப்போ இதில் அவர் சொன்ன மாதிரி, தரவுல சொன்ன மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும், ஒரு கோணம். அடுத்தது இந்த கோணம் செங்கோணம், இந்த செங்கோணம் இந்த செங்கோணத்துக்கு சமன். அடுத்தது ஏபி வந்து என்ன? பொது பக்கம். ஏபி வந்து பொது பக்கம் அறிக்கை. அப்போ கோணம் கோணம் பக்கம்ங்கிற விதியில் ஒருங்கி செய்யும். அப்போ நீங்கள் முக்கோணியில் ஒருங்கி செய்ய வைக்கக்குள்ள இந்த ஓர்டரில் பார்த்தீங்கன்னா சரி. சரி, முதல்ல செம்பக்கம் பக்கம் பார்க்குறேன். செங்கோணம் முக்கோணி என்றால் தான் செம்பக்கம் பக்கம் பார்க்குறேன். இல்லைன்னா அடுத்து ரெண்டாவது சந்தர்ப்பத்துக்கு போய்த்துறேன், பக்கம் பக்கம் பக்கம். மூணாவது சந்தர்ப்பம் பக்கம் கோணம் பக்கம், அடுத்தது கோணம் கோணம் பக்கம். இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் தான் முக்கோணிகளை ஒருங்கி செய்ய வைக்கலாம். அதுலேயே தரப்பட்ட அட்டவணைக்கு ஏற்ப 12,000 வருமான வரியாக செலுத்தும் ஒருவரது ஆண்டு வருமானத்தை காண்க. அதில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 1,80,000 முதல் 1,80,000 வரி விலக்கு. அடுத்த 1 மில்லியனுக்கு எவ்வளோ கட்டணும்? 6% ஒரு வரி செலுத்தணும். அப்போ இவர் 1 மில்லியனுக்கு 6% செலுத்தணும்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா கொடுக்கும். வரியா 60,000 ரூபா செலுத்தணும். ஆனால் அவர் செலுத்தின வரியை பாருங்க, எவ்வளோ செலுத்திருக்காரு? 12,000 ரூபா தான் செலுத்திருக்காரு. அப்போ 12,000 ரூபாய்க்குரிய பெருமானம், அந்த 1,80,000 கழிச்சு இதுக்குள்ள வார 12,000க்குரிய பெருமானத்தை நம்ம காணணும். அப்போ இதை எப்படி காணலாம்? வரி சதவீதம் 6, அப்போ 100 மேல் 6 தர எக்ஸ். இந்த பெருமானம் நமக்கு தெரியா, இதுக்குள்ள வார பெருமானம். அப்போ எக்ஸ்ன்னு எடுப்போம். இதை போட்டு பெருக்குனா எவ்வளோ வருது? 12,000. இப்போ இதை சுருக்கும். அப்போ இதை சுருக்கி எடுத்தோம்னா எக்ஸ் சமன் 12,000 தர 100 கீழே 6. அப்போ இதை சுருக்கி எடுத்தா 2,000, அப்போ 2,200,000 ரூபா இதுக்குள்ளே வருது. அப்போ அவர் டெக்ஸ் கட்டுறதுக்குரிய பெருமானம் வந்து 2,00,000 ரூபா, 200,000 ரூபா. அப்போ இவர் ஆண்டு வருமானம் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கு. ஆண்டு வருமானம், ஆண்டு வருமானம் காண்றதுக்கு என்ன செய்யுங்க? முதல் 18 லட்சத்தோட இந்த டெக்ஸ் கட்டுறதுக்குரிய 2 லட்சத்தை சேர்ப்பீங்க. அப்போ சேர்த்து எவ்வளோ வரும்? 20 லட்சம். அப்போ 2 மில்லியன். அவர் ஆண்டு வருமானம் 2 மில்லியன். இப்போ 10வது கேள்விக்கு இது விடையாக வரும். 11வது கேள்வி போமசி ஆண்டது. அப்போ நான் ஏற்கனவே போமசி ஆண்டதை பற்றி விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு, 6வது கேள்வியில் விளங்கப்படுத்தினேன். இது திரும்ப வந்துருக்கு. இப்போ இதில் போமசி ஆணுவோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? நம்பருக்கு போமசி ஆனணும். யார் யார் வந்திருக்கா? 2, 3, 4. அப்போ இதில் பெரிய நம்பர் யார்? 4. அப்போ 4 வந்து 2ஆல் பிரிபடும், 3ஆல் பிரிபடாது. அப்போ 4 அடுத்த மடங்கு போகிற 8. 8 2ஆல் பிரிபடும், 3ஆல் பிரிபடாது. அப்போ அடுத்த மடங்கு 12. 2ஆலையும் பிரிபடும், 3ஆலையும் பிரிபடும். அப்போ நம்பருக்கு போமசி யார்? 12. இப்போ நம்பருக்கு போமசி 12. இனி என்ன செய்யணும்? இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் எழுதணும். எக்ஸும் வையும் இருக்கு.
இப்போ எக்ஸுக்கு வந்திருக்கிற பெரிய அடுக்கை பாருங்க. இங்கே 2ஆம் அடுக்கு, இங்கே 1ஆம் அடுக்கு, இங்கே 2ஆம் அடுக்கு. அப்போ பெரிய அடுக்கு என்ன? 2ஆம் அடுக்கு. அப்போ 2ஆம் அடுக்கு. அடுத்து வைக்குரிய அடுக்கை பார்த்தோம்னா இங்கே 1ஆம் அடுக்கு, இங்கே 1ஆம் அடுக்கு, இங்கே 1ஆம் அடுக்கு. அப்போ எல்லாத்துலேயும் 1ஆம் அடுக்கு தான். அப்போ போமசிலையும் 1ஆம் அடுக்கு. அப்போ உங்களுக்கு போமசி என்ன வரும்? 12 எக்ஸ் வர்க்கம் y. இதுதான் போமசி. அப்போ இப்படித்தான் போமசி கேள்வி செய்யும். 12வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள தரவுகளுள் தொடரான தரவுகளை தெரிவு செய்து அதன் எதிரே சரியை குறியிடு. தொடரான தரவுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தொடரான தரவுன்னா என்னன்னா முழு எண்ணாவும் வரும், அடுத்து தசமத்திலையும் வரும். இதைத்தான் சொல்ற தொடரான தரவுகள். ஒரு முழு எண் வந்து அடுத்த முழு எண் வராது, இடையில இருக்கிற தசம எண்ணும் என்ன செய்யும்? தரவுகளாக வரலாம். தொடர்ச்சியாக வர தரவுகள் அதுதான் தொடரான தரவுகள்னு சொல்லுவோம். சில தரவுகள் இருக்கு பின்னமா, அதாவது முழு எண்ணா மட்டும்தான் வரும். அப்படியான தரவுகளை சொல்ற பின்னகமான தரவு, பின்னகமான தரவுகள்னு சொல்லுவோம். சரியா? உதாரணமா ஒரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் எண்ணிக்கை எப்பயுமே என்ன செய்யும்? முழு எண்ணெலாம் வரும். அது பின்னகமான தரவு. சரியா? அந்த எண்ணிக்கையெல்லாம் பின்னகமான தரவுக்குள்ளேயே வரும். அப்போ இதில் நாம தசமத்திலையும் முழு எண்ணையும் வர தரவுகளை பற்றி பார்த்தோம்னா தசமத்தில் வாராக்கள் முதலாவது வராது, அது பின்னகமான தரவுக்குள்ளே வந்துடும். பிள்ளையின் நிறை அது வரும். ஏன்? பிள்ளட நிறை எப்பயுமே என்ன செய்யும்? முழு எண்ணில் வந்து இருக்காது. சில டைமில் முழு எண் வரும், சில டைமில் என்ன செய்யும்? தசமத்திலையும் வரும். மூணாவது கம்பித்துண்டுட நீளம். கம்பித்துண்டுட நீளம் அதுவும் முழு எண்ணிலையும் வரும், தசமத்திலையும் வரும். அப்போ இந்த ரெண்டு தான் தொடரான தரவுகள். அப்போ தொடரான தரவுகள்ங்கிறது முழு எண்ணும் வரும். சரியா? தொடரான தரவுங்கிறது என்ன? முழு எண்ணும் அதோட தசமம், தசமம் அல்லது பின்னம். தசமமாக வார இல்லாட்டி பின்னமாக வார இப்படியான தரவுகளை தான் தொடரான தரவுன்னு சொல்லுவோம்.